திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவருளின் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7ஆம் திருமுறை 9வது பதிகம், திரு அரிசிற்கரைப்புத்தூர். திரு அரிசிற்கரைப்புத்தூர் சோழ நாட்டு தலம். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் பாதையில் இருக்கின்றது. தற்பொழுது இந்த தலம் திருப்புத்தூர் அழகார்புத்தூர் என வழங்கப்படுகின்றது. இறைவர் படிக்காசு வைத்த பரமர், இறைவி அருள்மிகு சிவாம்பிகை சவுந்தரநாயகி அழகம்மை, கோச்சங்க சோழன் திருப்பணி செய்த திருக்கோவில் இது. திரு அரிசிலாறு கரையில் இருப்பதால் இந்த தலம் அரிசிற்கரைப்புத்தூர் என வழங்கப்படுகின்றது. புகழ்துணை நாயனார் இறைவனை அரிசிலாற்று நீர் கொண்டு அபிஷேகம் செய்து பூசித்து பெயர் பெற்ற தலம். திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருப்பதிகத்தில் இறைவனது புகழை, இறைவனது பொருள் சேர் புகழை பலவாற்றாலும் எடுத்து பாடியுள்ளார் இந்த பதிகத்தில். சிற்றம்பலம். மலைக்கும் மகள் அஞ்ச மதக்கரியை உரித்தீர், எரித்தீர் வரும் ஒப்புரங்கள் சிலைக்கும் கொலைச்சே உகந்து ஏறு ஒளியீர், சில்பலிக்கு இல்கள் தோறும் செலவு ஒளியீர், கலை கொம்பும் கரிமறுப்பும் இடறி கலவும் மயில் பீலியும் காரகிலும் அலைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகநீரே. கலைங்கிறது மான்கொம்பு, மான்கொம்பும் கரிமறுப்பும் யானையினுடைய தந்தமும் இடறி கலமம் மயில் பீலி மயில் தொகைகளையும் கார் அகில் கட்டைகளையும் கருமையான அகில் கட்டங்களையும் தன்னுடைய அலைக்கரங்களால் அரிசிலாறு கொண்டு வந்து சேர்க்குமா தென்கரையில். அங்கு தென்கரையில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய அழகார் திருப்புத்தூர் அழகநீரே. இயற்கை வளமும் செல்வ சிறப்பும் மிக்க திருப்புத்தூர் அரிசிற்கரைப்புத்தூரில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய அழகனே, மலைக்கு மகள் அஞ்ச மதகரியை உரித்தீர். இயமான் மகள் அம்மை, அந்த அம்மை அஞ்சும்படி மதம் பொருந்திய யானையின் தோலை உரித்தீர். எரித்தீர் வரும் முப்புறங்கள், சிலையால்னா வில்லால முப்புறங்களையும் எரிபடும்படி செய்தீர். கொல்லும் தொழிலை உடைய காளை சிலைக்கு கொலைச்சே உகந்து ஏறு ஒளியீர். அந்த காளையில் மேல் விரும்பி ஏறுவதை எப்போது விடாது செய்யக்கூடியவர். சில்பலிக்கு பிச்சைக்கு இல்லங்கள் தோறும் செல்லுதலை நீங்க மாட்டீர். மலைமகள் அஞ்ச யானையின் தோலை, மதங்கொண்ட யானையின் தோலை உரித்து செருக்குற்று நின்ற தார்காவனத்து முனிவர்கள் ஏவிய அந்த மத யானை அதனுடைய சீற்றத்தை அடக்குவதற்காகவும் தார்காவனத்து முனிவர்களின் செருக்கை நீக்குவதற்காகவும் அந்த மதங்கொண்ட யானையின் தோலை உரித்து போர்த்தீர். முப்புற அசுரர்களும் தேவர்களை துன்புறுத்த அந்த தேவர்களை காத்தல் பொருட்டு அந்த முப்புறங்களையும் எரியும்படி செய்தவர் வில்லாளி. கொலைத்தொழிலை உடைய ஏறு, அதையே அறக்கடவுள் அறமாக நின்று அறமே விடையாக நின்று தாங்கியதான் ஊழி காலத்தில். அதனால் அந்த அறத்தையே தனக்கு ஏறி வரும் ஊர்தியாக வைத்து உள்ளார். சில்பலிக்கு அடியவர்கள் உள்ள இல்லங்கள் தோறும் பலியேற்று சென்று அவர்களுடைய வினைகளை வாங்கி அவர்களுக்கு பேரின்பத்தை அளிப்பதற்காக அதை விடாது செய்யக்கூடிய பெருமையை உடையவன். திரு அரிசிக்கரைப்புத்தூர்ன்ற அந்த தலம் அரிசிலாறு அந்த மான்கொம்பு, யானையின் தந்தங்கள், மயில் தோகைகள், கார் அகில் கட்டைகள் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து சிறப்பு செய்தாலும் இறைவனுடைய அந்த பொருள் சேர் புகழையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பலவாறு எடுத்து கூறியுள்ளார். 2வது பாடல். அருமலரோன் சிரம் ஒன்றரு தீர் செரு தீரழல் சூலத்தில் அந்தகனை திருமகள் கோன் நெடுமாள் பல நாள் சிறப்பாகிய பூசனை செய்பொழுதில் ஒரு மலர் ஆயிரத்தில் குறைவா நிறைவாக ஓர் கண்மலர் சுட்டலுமே ஒரு விரல் ஆழி புரிந்தளித்தீர் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே. செருக்குற்று நின்ற பிரம்மனோட ஒரு தலையை கிள்ளி எடுத்தவர் அந்தகாசுரனை அழல் சூலத்தால் செருத்தீர். கன்யாட்சகன் மகனாகிய அந்தகாசுரன் என்பவன் தவம் செய்து இறைவனிடம் நிறைய வரங்களை வாங்கி அதன் பின் திருமால் முதலிய தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்த அவர்கள் அவனுக்கு பயந்து கொண்டு பெண் வடிவம் கொண்டு திருக்கையிலையில் இறைவியின் கணங்களோடு இருந்தார்களாம். அங்கும் சென்று அந்த அசுரன் அவர்களை துன்புறுத்த தேவர்கள் வேண்டிக் கொள்ள சிவபெருமான் வைரவ கடவுளை அனுப்பி அவனை தனது சூலத்தால் அழித்து கொன்றாராம்.
திருமகள் மகாலட்சுமியின் கோன்னா தலைவன் திருமால் பல நாள் இறைவனை சிறப்பாக பூஜை செய்து வழிபட்ட பொழுது ஒரு நாள் 1000 தாமரை கொண்டு நாளும் பூசனை செய்து வழிபட ஒரு நாள் ஒரு மலர் குறைய அதுக்கு நிறைவாக வேண்டும் என்று தன்னுடைய மலர் போன்ற தாமரை மலர் போன்ற கண்ணை இடந்து இறைவன் திருவடியில் சூட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய இறைவன் மகிழ்ந்து அவருக்கு சக்கரப்படையை அளித்தருளினார். 3வது பாடல். தரிக்கும் தரை நீர் தழல் காற்று அந்தரம் சந்தரன் சவிதா ஐயமான நாணீர் சரிக்கும் பலிக்கு தலை அங்கை ஏந்தி தையலார் பெய்ய கொள்வது தக்கது அன்றால் முறிக்கும் தளிர் சந்தனத்தோடு வேயும் முழங்கும் திரைக்கைகளால் வாரி மோதி அரிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகநீரே. தரிக்கும் தரை, எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடிய தரை. தரைங்கிறது நிலம், நீர், தழல்ங்கிறது அக்னி, காற்று, அந்தரம் ஆகாயம், சந்திரன், சூரியன், சவிதானா சூரியன், இயமானன்னா உயிர்கள், இந்த ஆன்மாக்கள் என 8 அட்டமூர்த்தியாய் நிற்கக்கூடிய இறைவன். அப்படி அட்டமூர்த்தியாய் நின்றும் சரிக்கும் பலிக்கு தலை அங்கை கையில் ஏந்தி, இந்த தலையோட்ட கையில் ஏந்தி பெண்கள் தையலார்கள் பெய்ய கொள்வது தக்கது என்றால் அது உன்னுடைய பெருமைக்கு தக்கதோ? அட்டமூர்த்தமாய் நிற்கக்கூடிய பெருமை உடையவர் நீர். ஆனால் இப்படி தலைவோட்டை கையில் ஏந்தி தையலார் இடக்கூடிய பலியேற்று செல்தல் உமக்கு தக்கதோ? இறைவனது அருள் செயல்கள் அனைத்தும் இந்த உயிர்களின் பொருட்டே. தனக்கென ஒன்றையும் மேற்கொள்ளாத, எந்த செயலும் செய்யாத பெருங்கருணை உடைய இறைவன் இந்த உயிர்களின் பொருட்டே இத்தனையையும் செய்யக்கூடிய அளவில் பெருமை உடைய அழகு நீரே என்று கூறி நிற்கின்றார். 4வது பாடல். கொடி உடை மும்மதில் வெந்தழிய குன்றம் வெல்லா நாணீர் கோல் ஒன்றினால் இடிபட எய்து எரித்தீர் இமைக்கும் அளவில் உமக்கார் எதிர் எம்பெருமான் கடிப்படு பூங்கணையால் கருப்பு சிலை காமனை வேவ கடைக்கண்ணினால் பொடிபட நோக்கியது என்னை கொல்லோ பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே. இமைப்பளவில் இந்த 30 கோட்டைகளும் அழியும்படி வில்லால் எரித்த பெருமான் உமக்கு ஆர் எதிர் எம்பெருமான். உமக்கு யார் எதிரே நின்று உமக்கு நிகராக எதிர் நிற்க முடியும் என்று காட்டுகின்றார். அவனுடைய பெருமையின் முன் அண்டமும் ஒரு அணுவாக தோன்றும், அவனுடைய நுண்மையில் முன்னாடி அணுவும் ஒரு அண்டமாக தோன்றும் பெரும் பெருமையை உடையவன். அறிவே செயலாக வெளிப்படும் பேரறிவு உடையவன் நீ. அதனால் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றாய். அதனால் எம்பெருமானே உமக்கு ஆர் எதிர் நிற்க முடியும் என்று காட்டி நிற்கின்றார். 5வது பாடல். வணங்கி தொழுவார் அவர் மால்பிரமன் மற்றும் ஆனவர் தானவர் மாமுனிவர் உணங்கள் தலையில் பலி கொண்டல் என்னே உலகங்கள் எல்லாம் உரையீர் இணங்கி கயல் சேலில வாழை பாய இனக்கெண்டைத்துள்ள கண்டிருந்த அன்னம் அணங்கி குணம் கொள் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகநீரே. உம்மை வணங்கி தொழுது வரம் பெறுவதற்காக திருமால், பிரம்மன் மற்றும் ஆனவர்கள், தேவர்கள், மாமுனிவர்களெல்லாம் உன்னை வணங்கி எதிர் நின்று வணங்கி நிற்க நீரோ தலை ஓட்டில் பலிகொண்டல் என்னே உலகங்களெல்லாம் உடையர். உமக்கு உடைமையாக இந்த உலகங்களெல்லாம் இருக்கும் பொழுது நீ தலையோட்டில் பலியேற்று கொள்வது என்னே என்று உரையீர். அரிசில் ஆற்றின் தென்கரையில் உள்ள திருப்பத்தூர், அங்கு கயல் மீன்கள், சேல் மீன்கள், வாழை மீன்கள், கெண்டை மீன்கள்லாம் துள்ளி ஓடுமா. அதை கண்டிருந்த அன்னம் கோபங்கிற அந்த குணத்தை கொண்டு இருக்குமா அன்னப்பறவைகள். அப்படி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் அழகு நீரே, இந்த உலகமே உமக்கு உடமையாயிருக்க வானவர்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாம் உம்மை வணங்கி நிற்க நீர் தலையோட்டில் பலியேற்பது என்னே என்று வியந்து கூறி நிற்கின்றார். 6வது பாடல். அகத்து அடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிக தளர்வு எய்து குடத்தையும் முடிமேல் விழுந்திட்டு நடுங்குதலும் வகுத்து அவனுக்கு நித்தல் படியும் வரும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை கைப்புகச் செய்து உகந்தீர் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே. இந்த பாடலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ்துணை நாயனார். அவர் அகத்தடிமை கொண்டவர். இறைவன் அணுக்கமாக இருந்து இறைவனுக்கு நாளும் அரிசிக்கரை அந்த நதியிலிருந்து நீர் எடுத்து வந்து இறைவனுக்கு நாளும் திருமேனியை தீண்டி அபிஷேகம் செய்து பணிவிடை செய்யக்கூடியவர்.
மிக தளர்வு எய்தி ஒரு நாள் பசியினால் மிகவும் உடல் மெலிவடைந்து அந்த நீர் குடத்தை எடுத்துகிட்டு வந்து கை காலெல்லாம் தளர்ந்து போக இறைவன் திருமேனி மேலேயே அந்த குடம் விழும்படி நழுவி விழவிட்டாராம். அந்த பிழைக்காக நடுக்கமுற்று நிற்கும் பொழுது இறைவன் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உறக்கம் வந்ததாம் அந்த இடத்துல. அப்போ அவர் கனவில் இறைவன் தோன்றி, அன்பனே, நீ அறியாதவாறு உன்னால் நிகழ்ந்த இந்த பிழையை நினைந்து நீ வருந்திருக்க. உன் உடல் மெலிவிற்கு காரணமான இந்த வர்க்கடம்ன்றது வறுமை. இந்த வறுமை நீங்குங்காரும் நாள்தோறும் உனக்கு நான் நித்தம் ஒரு படுக்காசி வைப்போம் என்று அருளி செய்தாராம். அந்த வறுமை நீங்கும் வரை நாள்தோறும் ஒரு பொற்காசினை இறைவன் தவறாது அவருக்கு அளித்து அவரது திருத்தொண்டினை ஏற்று அவரை அந்த புகழ்துணை நாயனாரை ஆட்கொண்டு அருளி செய்தான். நீ உன்னை அடைந்தவரை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. நல்ல திருத்தொண்டு செய்த திருப்புகழ் துணை நாயனார் அவருக்கு நீர் செய்த பேர அன்பினால் செய்த அருள் திறம், அந்த பேர அருளை சொல்லும் தரமன்றோ என்று கூறி நிற்கின்றார். 7வது பாடல். பழிக்கும் பெருந்தக்கன் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும் தெளித்திட்டு அவர் அங்கம் சிதைத்தருளும் செய்கை என்னை கொல்லோ மைகொள் செம்மிடற்றில் விழிக்கும் தலைப்பீலியோடு ஏலம் உந்தி விளங்கும் மணி முத்தோடு பொன் வரன்றி அழிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே. மைகொள் செம்மிடரீர், நஞ்சுண்டு தேவர்களை காத்த செம்மையான அந்த மிடரை உடையவர். ஆனால் பழித்து நின்ற தக்கன் அவனுடைய வேள்வியை அழியும்படி செய்து அந்த வேள்வியில் கலந்து கொண்ட தேவர்கள் பகலோன் சூரியன் முதலான பல தேவர்களையும் அவர்கள் தெரித்து ஓடும்படி அவர்களுடைய அங்கங்களை சிதைத்து அருளி செய்த உன்னுடைய செய்கை என்னை கொல்லோ. நஞ்சுண்டு தேவர்களை காத்தது அறக்கருணை, அவர்களுடைய பிழையை நோக்கி அவர்களை தண்டித்தது மரக்கருணை. அரிசிலாறு தன்னுடைய அலைக்கரங்களால் விழிக்கும் தலைப்பீலியோடு அந்த மயிலின் தோகைகளில் கண் போல இருக்கக்கூடிய அந்த தோகையை காட்டி அந்த தோகை ஏலம் இதெல்லாம் மணிமுத்தோடு பொன்னும் கொண்டு வந்து சேர்க்குமா. அப்படி கரையில் தென்கரையில் சேர்க்கக்கூடிய அழகார் திருப்புத்தூர் அழக நீரே என்று கூறி நிற்கின்றார். 8வது பாடல். பறைக்கண் நெடும் பேய்க்கணம் பாடல் செய்ய குரல் பாரிடங்கள் பறைதாம் முழக்க பிறைகோள் சடைத்தாழ பெயர்ந்து நட்டம் பெருங்காடு அரங்காக நின்று ஆடல் என்னே கரைக்கோள் மணி கண்டமும் தின் தோள்களும் கரங்கள் சிரம் தன்னிலும் கச்சுமாக பொறிகொள் அறவும் புனைந்தீர் பலவும் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே. பறைக்கண் நெடும் பேய்க்கணம், பெரிய பறை போல இருக்கக்கூடிய பெரிய கண்களை உடைய பேய்க்கூட்டங்கள் பாடுதலை செய்ய குறுகிய குரல் பாரிடங்கள் குறுகிய வடிவத்தை உடைய பூதங்கள்லாம் பறைக்கருவியை இசைக்க இந்த பிறையை சூடி இருக்கக்கூடிய திருச்சடை அது தாழ்ந்து அலைய ஈம பெருங்காடே தனக்கு அரங்காக கொண்டு திருநடனம் செய்யக்கூடியவன். ஆனால் நீரோ கரைகள் மணிகண்டம் உடையவன், நஞ்சை உண்டதால் நீலகண்டத்தை உடையவன். உன்னுடைய தின் தோள்கள் வலிமை பொருந்திய தோள்களிலேயும் கரங்களிலேயும் சிரம் தலையிலும் கச்சுமாக இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய கச்சாகவும் அந்த பொறிகொள் அறவும் புனைந்தீர் பலவும். மணிகண்டம்ன்றது அவனுடைய கருணை திறத்தையும் அந்த கரங்கள் சிரம் கச்சுமாக பொறிகொள் அறவும் வைத்திருப்பது அவனுடைய நித்தத்தன்மையை நமக்கு உணர்த்துவதாகவும் பெருங்காட்டை அரங்காக கொண்டு ஆடக்கூடிய சுக்கும நடனம். ஊழி காலத்தில் எல்லாவற்றையும் தன்னுள்ள ஒடுக்கிய பின் பேய்கணங்கள்லாம் பாடல் செய்ய பாரிடங்கள்ங்கிறது பூதங்கள். இந்த பூதங்கள்லாம் பறையை முழக்க திருச்சடை தாழ நின்று நடனம் செய்யக்கூடிய பெருமான். பூதகணங்கள்னு சொல்லப்பட்டதெல்லாம் இறைவனோடு எப்போதும் ஒன்றி இருக்கக்கூடியவை. அவற்றிற்கு உருவம்லாம் கிடையாது. சிவமாம் தன்மையை பெற்ற முக்தி பெற்ற உயிர்கள். காரைக்கால் அம்மையார் எப்படி பேய் உருவத்தை வேண்டி பெற்றாலும் அதுபோல் முக்தி பெற்ற உயிர்கள், சிவமாம் தன்மையை பெற்ற உயிர்கள் பாட பறைகளை இசைக்க இறைவன் இந்த உயிர்களின் பொருட்டே திருநடனம் செய்கின்றான் என்று அறக்கருணையானாலும் மரக்கருணையானாலும் இந்த உயிர்களுக்கு அருள் செய்வது ஒன்றே அவனது திருவுள்ளம் என்பதை இந்த திருப்பாடல் மூலம் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டி அருளியுள்ளார். 9வது பாடல். மலைக்கண் மடவாளை ஓர் பாகம் வைத்தீர் வளர்ப்புஞ்சடை கங்கையை வைத்து உகந்தீர் முளைக்கொள் அறவோடு என்பு அணி கலனா முழு நீருமை பூசுதல் என்னை கொல்லோ களைகொள் கரும்பும் கதளிக்கனியும் கமுகின் பழுக்காயும் கவர்ந்து கொண்டு இட்டு
அழைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகநீரே. மழைக்கண் மடவாளை ஒரு பாகம் வைத்தீர். மலைபோன் மேகங்கள் எப்படி குளிர்ச்சி பொருந்தியதோ அதுபோல குளிர்ந்த கண்களை உடைய அம்மையை ஒரு பாகத்தில் வைத்த பெருமான் இறைவன் தானும் தனது சக்தியும் என பிரிப்பின்றி ஏய்ந்து நிற்கக்கூடியவன். பொருள் ஒன்றாயினும் செயல்படும் தன்மையில் இரண்டு பொருள்கள் போல வழங்கப்பட்டாலும் அவை இரண்டு பொருள்கள் அல்ல. பிற பொருளை நோக்காது தன்னிலையில் நிற்கும் நிலையில சிவம் என்றும், பிற பொருள்களையும் இந்த உலகத்தையும் உயிர்களையும் நோக்கிய நிலையில் அவைகளுக்கு அருள் செய்ய வேண்டும்னு நோக்கிய நிலையில் அது சக்தி எனவும் இரண்டு வகையாய் நிற்கக்கூடியது. சிவம் சக்தின்னு ரெண்டு நிலையில வைத்து சொன்னாலும் பொருள் ஒன்று, அது செயல்படக்கூடிய நிலையில் இரண்டு வகையாக நின்று செயல்படுகின்றது. சிவம் தனது சக்தியோடு பிரிப்பின்றி ஏய்ந்து நிற்கக்கூடியவன். வளர்ப்புஞ்சடையில் கங்கையை வைத்து உகந்தீர். உலகத்தையும் இந்த உயிர்களையும் காத்தல் பொருட்டு வேகத்தோடு வந்த கங்கை, ஆகாய கங்கை தன்னுடைய திருச்சடையில் தாங்கி உலகத்தையும் உயிர்களையும் காத்ததுனால உகந்து நின்றான். அதை விரும்பி செய்தான். அம்மையை பாகம் வைத்தது அருள் சக்தி, கங்கையை சடையில் வைத்தது சடசக்தி. இறைவன் தனது திருமேனியில் அரவத்தோடு எண்பு மாலைகளை அணிந்து கொள்வானா, எலும்பு மாலைகளை. இந்த முற்றொழிப்பு காலத்தில் ஒவ்வொரு ஊழிகள் தோறும் அந்த ஊழி காலத்தில் ஒடுக்கின பிறகு பிரம்ம கபாலங்களை தன்னுடைய திருமேனியில் எண்பு மாலைகளாக அணிந்து கொள்வானாம். இந்த உலகமெல்லாம் ஒடுங்கி சாம்பலான போது அந்த சாம்பலையும் தன்னுடைய திருமேனியில் எடுத்து பூசிக்கொள்வான். அப்படி எல்லாம் ஒடுங்கினாலும் என்றும் உள்ள நித்த பொருளாய் இருக்கக்கூடியவன் இறைவனே என்று காட்டுவதற்காக தன் அருள் சக்தியோடு பாகம் வைத்து பிரியாது இருக்கக்கூடிய பெருமான். கரும்பும் கதலிங்கிறது வாழைக்கனிகளும், கமுகுங்கிறது பாக்கும் பழுக்காயும் கவர்ந்து கொண்டு அரிசில் ஆறு கரையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிறப்பு மிக்க பதி திருப்புத்தூர். அரிசில் ஆறு தன்னுடைய கரையில் மயில்பீலி, காரகில், மான் கொம்பு, பொன் மணிகள், முத்து, சந்தனக்கட்டைகள்னு கரும்பு கமுகுனி இத்தனையும் கொண்டு வந்து, இத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து அந்த திருப்புத்தூர் கரையில் சேர்த்தாலும் அதிலெல்லாம் பற்றின்றி இந்த உயிர்களை காத்தல் அருள் செய்வது ஒன்றே அவனுடைய குறிப்பாக இருப்பதை காட்டியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 10வது பாடல். கடிக்கும் அறவால் மலையாள் அமரர் கடலை கடைய எழு கால கூடம் ஒடிக்கும் உலகங்களை என்று அதனை உமக்கே அமுதாக உண்டீர் உமிழீர் இடிக்கும் மலை வீழ்த்து இழித்திட்டு அருவி இருபாலும் ஓடி இறைக்கும் திரைக்கை அடிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகநீரே. கடிக்கும் தன்மையுடைய அரவு வாசிக்கின்ற பாம்பை கொண்டு மலையால் மேருமலையால் அமரர்கள்லாம் கூடி பார்க்கடலை கடைய எழு காலக்குடம், அதனால் எழுந்த விஷம் பெரும் நஞ்சு ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷத்தால் ஒடிக்கும் உலகங்களை என்று இந்த உலகம் முழுவதையும் அந்த ஆலகால விஷம் அழித்துவிடும் என்று இந்த உயிர்களுக்காகவும் இந்த உலகத்தையும் காக்கணுன்றதுக்காக தேவர்களெல்லாம் அந்த அமுதத்தை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு உண்டார்களாம். அப்படி அவர்கள் அமுதத்தை உண்டு நஞ்சினை உமக்கு அமுதாக நீர் உண்டீர். அமுதத்தில் சிறிதும் இறைவனுக்கு பங்கு கொடுக்காது நஞ்சினை மட்டும் முழுவதையும் கொடுத்து நீங்கினார்களாம். அப்படி நீங்கின அந்த தேவர்களை காப்பதற்காக நஞ்சினை அமுதாக உண்டு அதை கண்டத்திலும் அடக்கி வைத்தீர். உமிழீர், இன்று வரை அதை உமிழாது தன்னுடைய அந்த கண்டத்திலேயே அடக்கி வைத்து நீலகண்ட பெருமான். இத்தகைய உன்னுடைய பேர் அருள் குணத்துக்கும் என்றும் உள்ள அமரத்தன்மை நித்தத்தன்மைக்கும் உன்னை ஒப்பார் பிறரார் உளர் என்று வியந்து கூறி நிற்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 11வது பாடல். காரூர் மழை பெய்து பொலியருவி களையோடு அகில் உந்திட்டு இரு கரையும் போர் ஊர் புனல் சேர் அரிசில் தென்கரை பொழிலார் திருப்புத்தூர் புனிதர் தம்மை ஆரூரன் அருந்தமிழ் 5 அழகால் உரைப்பார்களும் கேட்பவரும் சீர் ஊர் தரு தேவர் கணங்களோடும் இணங்கி சிவலோகம் அது எய்துவரே. திருச்சிற்றம்பலம். காரூர் மழை பெய்து மேகங்களால் மழை மிகுந்த மழையை பெய்யக்கூடிய பொழி அருவி, அதிக மழையால் பொழிந்த அருவி. அந்த அருவிகள் மூங்கிலையும் அகில் கட்டைகளையும் தள்ளி கொண்டு வந்து இரு கரைகளிலையும் சேர்க்கும்படி இருக்கக்கூடிய அரிசிலாறு. அரிசிலாற்றின் தென்கரையில் உள்ள
பொழில் சூழ்ந்த அழகுள்ள திருப்புத்தூர் புனிதர் தம்மை. இயல்பாகவே வினைகளிலிருந்து நீங்கி நிற்கக்கூடிய தூய உடம்பை உடையவன். தூய அருள், தூய ஆற்றல், பேரின்பம், தூய இன்பத்தை உயிர்களுக்கு அளிக்கக்கூடிய புனிதன். அருட்குணங்கள் 8 உடைய புனிதர் தம்மை ஆரூரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருந்தமிழ் 5 10 பாடல்களால் அழகால் உரைப்பார்களும். சொற்குற்றம், பொருள் குற்றம் இதெல்லாம் இன்றி இந்த திருப்பதிகத்தை பாடுபவர்களும் அந்த பதிகத்தை பாட கேட்பவர்களும் சிறப்புமிக்க தேவர்கள் கணங்களோடு கூடி வாழ்ந்து பின் சிவலோகம் எய்துவர்கள். இறைவன் மீது கொண்ட அன்பால் அவனுடைய பெருங்கருணையை நினைத்து இந்த பதிகத்தை அன்போடு குற்றமின்றி பாடுபவர்களுக்கும் பாடுவதை கேட்பவர்களும் தேவர்கள் கூட்டத்தோடு இணங்கி அவர்களோடு கூடி வாழ்ந்து பின் சிவலோகத்தை அடைவார்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டியுள்ளார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சிவாம்பிகை உடனாய் உரை படிக்காசு வைத்த பரமர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.